வணக்கம், நான் சிங்கர் விவி பிரசன்னா பேசுறேன். கண்ணாடி வளையல் சத்தம் அப்படின்ற ஒரு நல்ல ஃபோக் மெலடி ரீசென்ட்லி கேட்டேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சது. இதை மியூசிக் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராம்குமார் அவர்கள், என்னுடைய நெருங்கிய நண்பர். நாகர்கோயிலில் ரொம்ப நல்ல மியூசிக் டைரக்டர் அவர், நல்ல கம்போசர். இந்த ஃபோக் அவர் பண்ணி நான் கேட்டதில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அண்ட் பொதுவாக எதை பாடுறது அப்படின்னா லிரிக்ஸ் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். தமிழுக்கே செல்வம் போன்ற ஒரு தமிழ் செல்வன் அவர்கள் நமக்கு கிடைத்திருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா எழுதியிருக்காரு. அண்ட் விஷுவல் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு சினிமாக்கு ஏற்ற மாதிரி, ஒரு சினிமா மாதிரி பண்ணியிருக்காங்க டைரக்டர் பால குருநாதன் அவர்கள். அவரோட விஷுவல்ல பார்த்தீங்கன்னா அவர் சீனியர் குருநாதன் மாதிரி பண்ணியிருக்காரு. அண்ட் ப்ரொடியூசர், கண்டிப்பா அவர் இல்லாமல் இந்த ஆல்பம் பண்ணவே முடியாது. எந்த ப்ராடக்ட்டுமே ஒரு ப்ரொடியூசர் எவ்வளவு பெரிய விஷயம்னா, இத்தனை டேலண்ட்டையும் அப்படி ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான் வெளியே கொண்டு வரவே முடியும். அண்ட் அப்படிப்பட்ட டாக்டர் பத்ரி ராம்நாத் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். வித்தவுட் ப்ரொடியூசர் எந்த ஆர்ட்டுமே வெளியே வர முடியாது. ஸோ ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் எல்லா ஆர்டிஸ்ட் சார்பாகவும். இந்த மாதிரி நல்ல ஒரு பாடல்கள் எப்போ வெளியே காதுக்கு ரீச் ஆகும்னா, சிங்கர்ஸ் அவங்க குரல்ல பாடும்போது தான். அதுவும் சாதாரண சிங்கர்ஸ் கிடையாது, ரெண்டு பேருமே அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் அண்ட் சத்யபிரகாஷ், ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல சிங்கர்ஸ். அண்ட் அனுராதா ஸ்ரீராம் மேடம் அவங்களுடைய, என்னுடைய படத்தில் நான் பாடின முதல் பாட்டு அவங்களோட தான் பாடினேன். ரொம்ப யூனிக்கான வாய்ஸ், எங்கே எவ்வளோ தூரத்தில் கேட்டாலும் அவங்களோட சொல்லிட முடியும். அண்ட் சத்யபிரகாஷோட பாட்டுலையுமே நல்ல ஃபீல் இருக்கும். நல்ல ஒரு அந்த டியூன் புரிஞ்சு ஃபீல் புரிஞ்சு பாடுற ஒரு சிங்கரில் சத்யபிரகாஷ் ஒரு நல்ல பாடகர். ஸோ நல்ல சிங்கர் காம்பினேஷன் ரொம்ப நல்ல டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. நிறைய இந்த மாதிரி நிறையா வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ இந்த பாட்டெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். கொடுக்கவா, தடுக்கவா, வெறுக்கவா, விரும்பவா தெரியா